சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அப்பா சொல்கிறாரு, நீங்கள் நல்லா ஆடுங்க, பாடுங்க, ஜாலியாக இருங்க, ஆனால் இதை மட்டும் பண்ணாதீங்க. அது என்ன, அதை பற்றி தான் இன்றைக்கி பாபா சொல்ல போகிறாங்க. பிராமணர்கள் என்றாலே முரளியில் மூழ்கி இருக்கக்கூடியவங்க, தேக உணர்வை மறந்து இருக்கக்கூடியவர்கள். இப்போ நீங்கள் எல்லாருமே இதை கேட்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆத்மா, ஒரு நட்சத்திரமாக இருக்கேன், இந்த புருவ மத்திக்கு நடுவில் உள்ள பிரெயினுக்கு உள்ளே நான் இருக்கேன், என்னை சுற்றி அப்படியே ஒரு அன்போட ரேஸ், அதாவது க்ரீன் கலரில் ஒரு ரேஸ் அப்படியே பரவுது. இப்போ அப்பா சொல்கிறது எல்லாத்தையும் நான் அப்படியே அன்பாக கேட்க போகிறேன் அப்படின்ற இந்த உணர்வுலேயே அப்பா என்ன சொல்கிறாருன்னு நம்ம எல்லோரும் கேட்போம். அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி முரளிதரன் பாபா தன்னோட முரளியின் மீது அன்பு வச்சுருக்கும் குழந்தைங்கள பார்த்துட்ருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் பாபாவோட முரளி மேலே அன்பு இருக்குது தானே? நீங்கள் எந்த அளவுக்கு முரளிதரனாகிய பாபாவோட பாபா மேலே அன்பு வச்சுருக்கீங்களோ, அப்போது முரளி மீதும் அன்பு வச்சுருப்பீங்க தானே? உங்கள் எல்லாருக்கும் பாபா மேலே அன்பு இருக்கா? பாபா கேட்குறாங்க, குழந்தைங்களே, உங்கள் எல்லாருக்கும் பாபா மேலே அன்பு இருக்கா? அப்போ முரளி மீதும் உங்களுக்கு அன்பு இருக்கணும் தானே? முரளினா என்ன? முரளினா அந்த புல்லாங்குழல் கிருஷ்ணர் வாசிச்சிட்டு இருந்தார், அதை மயங்கி கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு பக்தியில் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையாக இப்போது உண்மையான முரளி, இந்த முரளியை இப்போது கேட்குறீங்க, அது சிவ பாபா தான் வாசிக்கிறாரு. அதோட அந்த போதையில் எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க? கடவுளே, இறைவனே எனக்காக இந்த ஞானத்தை சொல்லிகிட்டு இருக்காருன்னு அந்த போதையில் இருக்கீங்களா? தேக உணர்வை மறந்து ஆத்மா நினைவிலேயே நிலைச்சு இருக்க முடியுதா? விதேகி பாபா கூறுவதை ஆத்மான்னு உணர்ந்துகிட்டே கேட்குறீங்களா? எல்லாரும் ஆத்மான்னு உணர்ந்துகிட்டே தானே இருக்கீங்க. சிறிது கொஞ்சம் கூட அந்த தேகதாரியின் நினைவு எதுவும் உங்களுக்கு வரல தானே? அப்படியே வந்தாலும் திரும்பவும் ஆத்ம உணர்வுக்கு வாங்க. ஏன்னா இந்த விதியின் மூலம்தான் உங்களுக்கு போதையோட குஷியிலேயே ஆடிட்டு இருக்க முடியும். உங்களுக்கு எல்லாருக்கும் குஷியிலேயே ஆடணும்னு ஆசை இருக்குது தானே? அப்போது அப்பா என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க. ஆத்ம உணர்வில் இருந்துக்கிட்டு அப்பா, விதேகி அப்பா, அவருக்கு சரீரமே கிடையாது. அவரை நீங்கள் பாருங்கள். உங்கள் கண்ணு முன்னாடி அப்பா தெரிகிறேன்னா நீங்கள் எங்கே இருக்கணும்? அந்த இடத்துல பரந்தாம நிவாசி உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கேன். பாக்கிய விதாதா பாபாவோட எதிரில் இருக்கும் பத்மாபத பாக்கியவான்னு உங்களை நீங்கள் அனுபவம் பண்ணுறீங்களா? இந்த ஆன்மீக போதை உங்களுக்குள்ளே இருக்கா? இந்த ஆன்மீக போதை முரளியின் போதையை அதிகரிக்க நீங்கள் இந்த பூமி மற்றும் தேகத்திலிருந்து விடுபட்டு மேலே பறக்கும் அனுபவம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இந்த போதையிலேயே அப்பா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னா அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த முரளியோட அந்த ராகத்தில் ராகம் மூலமாக ஏன்னா இது ஒரு இசைக்கருவி மாதிரி, இந்த ரகசியத்தின் மூலம் நீங்கள் முரளிதரனாகிய பாபாவுடன் பல அனுபவங்களில் நீங்கள் போக முடியும். பல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சில நேரம் நீங்கள் எங்கே வரணும்? மூலவதனம் பரந்தாமத்துக்கு எல்லாரும் வாங்க.
அதுதான் மூலவதனம். சில நேரம் வந்து சூட்சும வதனத்துக்கு வாங்க. இப்போ எல்லாரும் சூட்சும வதனத்துக்கு வந்துட்டீங்களா? சில நேரங்களில் உங்களோட ராஜ்யத்துக்கு நீங்கள் போங்க. சத்தியுகத்தில் நீங்கள் வந்து ராஜ்யம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே அந்த சொர்க்கமான உலகம், சொர்க்கம் தான் அது. இப்போ சில நேரங்களில் நீங்கள் வந்து லைட் ஹவுஸ் ஆகணும். அதாவது லைட் ஹவுஸ்னால், நான் வந்து ஆத்மா இந்த சரீரத்திலேருந்து விடுபட்டு ஃபரிஸ்தா உடம்புலேருந்து அப்படியே ஒரு ஒளியாக அப்படியே பரவிக்கிட்டே இருக்கேன். அப்படியே என்னோடய ஒளி எல்லா பக்கமும் பரவுது. மைட் ஹவுஸ்னால் அந்த ஒளி வந்து அப்படியே பரவிக்கிட்டே இருக்குது எல்லா பக்கமும். ஏன்னா இப்போது வந்து இது வந்து துக்கமான அசாந்தியான உலகம். ஆனால் உங்களுக்கு, ஆத்மாக்களாகி உங்களுக்கு சுகம் சாந்தியின் கிரணங்களை கொடுக்கறதுக்காக பாபா வந்திருக்காரு. அதனால் நீங்கள் இதை அனுபவம் பண்ணணும், எப்பயுமே சதா ஆடிக்கிட்டே குஷியாக இருக்கணும் அப்படின்னா, தினமும் வந்து இந்த 3 லோகத்துக்கும் நீங்கள் வந்து பயணம் பண்ணுங்கள். நீங்கள் யார் கூட பண்ணணும் பயணம்? முரளிதரன் பாபா கூட. நீங்கள் எல்லாருமே இப்போது 3 லோகத்துக்கும் பயணம் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. அதுவும் யார் கூட? பாபா கூட. முரளி கேட்டு 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 தினமும் கேளுங்க. தினமும் வந்து முரளி கேட்டு கேட்டு அதீந்திரிய சுகம் அப்படின்ற அந்த ஊஞ்சல்லையே ஆடிக்கிட்டே இருங்க. நீங்கள் எல்லாருமே ஊஞ்சலாக தான் ஆடிட்டுருக்கீங்க. இப்போ அதீந்திரிய சுகம். முரளிதரனோட முரளியின் இசைக்கருவியின் மூலம் அழிவற்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. இந்த ஆசீர்வாதத்தால் மருந்து உங்களுக்கு கிடைக்குது. உங்கள் உடல் கூட இதனால் ஆரோக்கியமாகும். மனமும் சரியானதாக ஆகிரும். அதனால் இந்த போதையிலேயே நீங்கள் மூழ்கி இருக்கும்போது கவலையற்ற சக்கரவர்த்திகளாக ஆகிவிடுகின்றீர்கள். சுயராஜ்ய அதிகாரிகளாக நீங்கள் இருக்கீங்க. சுயராஜ்ய அதிகாரிகள். உங்களோட ராஜ்யத்தின் அதிகாரியாக நீங்கள் இருக்கீங்க. இன்னொன்று பாபா என்ன சொல்கிறாருன்னா, பிராமணன் என்றாலே திலார் ராமின் உள்ளத்தில் ஓய்வு ஆறாமல் எடுக்கக்கூடியவர்கள் தான். இப்போ நீங்கள் எல்லாருமே பிராமணர்கள், உயர்ந்தலையும் உயர்ந்த பிராமணர்களாக இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பயுமே சிவபாபாவோட இதயத்தில் அப்படியே ஓய்வு எடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க. அவரோட மனசு நெஞ்சில் வந்து நம்ம அப்படியே ஓய்வு எடுக்கக்கூடியவங்க. பிராமண வாழ்க்கையே வந்து இந்த மாதிரி ஓய்வு எடுக்கும் நேரம். அதுவும் அவரோட மனசுலேயே, நெஞ்சிலேயே, உள்ளத்துலேயே வந்து ஓய்வு எடுக்கக்கூடியவங்க தான் நீங்கள். பிரம்ம போஜனம் சாப்பிட்றவங்க நீங்கள். பிரம்மா போஜனம், பிரம்ம இல்லை பிரம்மா. அந்த போஜனம் வந்து அது இறைவனோட சக்தி நிரம்பிய அந்த உணவு வந்து இந்த உடம்புக்கு கொடுக்குறீங்க. அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? ஞான அமிர்தத்தை நீங்கள் பருகுறீங்க. ஆத்மாவுக்கு இந்த ஞானம்தான் அமிர்தம். அப்புறம் சக்திசாலியான சேவை செஞ்சிட்ருக்கீங்க. ஓய்வாக போதையுடன் இதய சிம்மாசனத்திலே இருங்க. அப்பா சொல்கிறாரு, எப்பயும் ஓய்வா அப்பாவோட இதயத்திலேயே இருங்க. வேறு எங்கேயும் போயிடாதீங்க குழந்தைங்களே. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஓய்வாக இருக்கக்கூடிய யுகம். இந்த யுகமே வந்து ரொம்ப கம்மியான டைம் தான். ஆனால் நீங்கள் இந்த யுகம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கணும். ஆன்மீக மகிழ்ச்சியுடன் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆன்மீக மகிழ்ச்சியுடன் இந்த மங்களகரமான நாட்களை நீங்கள் வந்து கழியுங்க. இதுதான் மங்களகரமான இதை தான் வந்து பக்தி, நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதுதான் பக்தியில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது
எவ்வளோ உயர்ந்த செயல் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அழியக்கூடிய அந்த மகிழ்ச்சியில் நீங்கள் அதிலலாம் போய் கொண்டாடிட்டு இருக்காதீங்க. இதில் தான் நீங்கள் எப்பயுமே கொண்டாடணும். ஆடுங்க, பாடுங்க, ஆனால் எப்பயும் வாடி விடாதீர்கள். பரமாத்மா மகிழ்ச்சியில் உங்களோட காலத்தை இப்போது கொண்டாடலைன்னா வேறு எப்போ தான் கொண்டாடுவீங்க? ஆன்மீக பெருமையிலேயே நீங்கள் இருக்கணும். என்னோடய செல்லமான குழந்தைகள், நீங்கள் எப்பயுமே ஆன்மீக இந்த போதையிலேயே இருங்க, ஆடிக்கிட்டே இருங்க. உங்களோட வாழ்க்கையே இந்த மாதிரி தான் இருக்கணும். எல்லாருமே ஆத்ம உணர்வுலேயே இருந்துட்டு அப்பா சொன்ன இந்த மகா வாக்கியத்தை கேட்டீங்க. இதையே நினச்சி பாருங்கள். இன்றைக்கி பிராமன் சீரீஸில் வந்து நம்ம இந்த விஷயங்களை பார்த்தோம். முதல்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த முரளி அப்பா மீது அன்பு இருக்குன்னா முரளி மீதும் அன்பு இருக்கணும். ஸோ முரளியில் தானே எல்லாமே நம்ம கூட பேசிகிட்ருக்காரு. ஸோ இந்த முரளிக்கான ஒரு குரூப் கூட வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் லிங்க் வந்து கீழே கொடுக்குறோம். யாராருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து முரளி வந்து தினம்தோறும், இப்போ ஆரம்ப காலத்தில் தினம்தோறும் 2 வாட்டியாவது நம்ம படிக்கணும். இப்போ உள்ள காலம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து அட்லீஸ்ட் இப்போது அதாவது கேட்குறது, நாங்கள் ஒரு தடவை கேட்குறோம், சென்டரில் போய் கேட்குறோம். இருந்தாலும் நம்மளா அப்பாவோட அந்த லெட்டரை வந்து படிக்கணும். 2 தடவை, காலையில் எந்திரிச்ச உடனே நைட்டு படுக்கும் போது. ஸோ இது வந்து நிறைய பேர் பண்ண போகிறோம். இப்போது உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்ட அந்த லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி நீங்களும் வந்து நீங்கள் படித்ததை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இல்லைனா வந்து ஜஸ்ட்டு நான் வந்து 2 தடவை படித்தேன்னு சொல்லலாம். ஸோ அப்பா வந்து இந்த முரளி மேலே அன்பு இருக்கக்கூடிய குழந்தைங்கள தான் பார்க்குறாரு. அப்புறம் நீங்கள் வந்து இந்த விதேகி சிவபாபாவோட நினைவுலேயே இருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும். ஆத்ம உணர்வுலேருந்து தான் படிக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த 3 உலகத்துக்கும் நீங்கள் தினமும் போயிட்டு வரணும். பரந்தாமம், சூட்சுமலோகம், அப்புறமேட்டு நம்மளோட ராஜ்யம். அப்புறம் அதீந்திரிய சுகத்திலேயே நம்ம வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கணும். அப்பாவோட முரளி கேட்கும் போது மெயினாக வந்து அப்படியே ஆத்ம உணர்வுலேயே அப்படியே அதீந்திரிய சுகத்திலேயே கேட்கணும். அப்போ வந்து உங்களோட உடல் கூட ஆரோக்கியமாயிடும் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. 2வது வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் திலாராமோட இதயத்திலேயே இருக்கணும். அவருக்கு வந்து அவ்வளோ ஆசை. அவரோட மனசில், அவரோட இதயத்தில் நம்ம வந்து அப்படியே ஓய்வு எடுத்துக்கிட்டே இருக்கணும். அவர் மனசில் நம்ம எப்பயுமே இருக்கணும். அப்படின்னா அவர் கூட தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். அவரை தான் நம்ம பார்க்கணும். நம்ம புத்தி வந்து அவரை தான் பார்க்கணும். இந்த ஆன்மீக மகிழ்ச்சியிலே நம்ம ஓய்வாக இருக்கக்கூடிய டைம், இந்த டைமை நீங்கள் இவ்வளோ ஜாலியாக வாழாமல் வேறு எப்போ வாழ முடியும்? சத்தியுகத்தில் அங்கே வந்து சொர்க்கம், அப்புறம் அப்பா அங்கே இருக்க மாட்டார். துவாபரிகத்தில் வந்து துக்கதாமம் தான். அங்கேயும் அப்பா வந்து நேரடியாக வர மாட்டார். இப்போ மட்டும்தான் நேரடியாக வந்திருக்காரு. இந்த டைமை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? எல்லா வாட்டியும் மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் இந்த முரளி பாயிண்ட்ஸ் வந்து நல்லபடியாக இதை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அதுதான் மெயின். இன்றைக்கி முரளியில் பாபா என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். அதே ஸ்டேஜ்லேருந்தே கேட்போம். இனிமையான குழந்தைகளே, இந்த நேரம் வந்து உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை வந்து மிக மிக மதிப்பானது. ஏன்னா நீங்கள் எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு வந்துட்டீங்க. நாம் வந்து இந்த உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் வந்து இப்போ தெரிஞ்சிருக்கீங்க. இந்த உலகத்துக்கே நன்மை யார் செய்ய முடியும்னா இறைவனால் மட்டும்தான். ஆனால் அவர் நேரடியாக பண்ணாமல் உங்கள் மூலியமாக பண்ணிகிட்ருக்காரு.
அப்போது எவ்வளோ ஒரு மதிப்பு வாய்ந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை. கேள்வி அப்பா என்ன கேட்குறாருன்னா, பாபாவுடைய ஆஸ்தியின் அதிகாரம் எந்த முயற்சியினால் கிடைக்கிது? உங்களுக்கு அப்பாவோட ஆஸ்தி வேணும் தானே, அப்போது எந்த முயற்சி செஞ்சால் உங்களுக்கு கிடைக்கும்? அப்பா என்ன சொல்கிறாருன்னா, சதா நீங்கள் சகோதரன் என்ற பார்வை உங்களுக்கு இருக்கணும். இந்த நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண்ணு அப்படின்ற உணர்வு உங்ககிட்டேருந்து வெளியில் போயிடணும். அப்போ தான் பாபாவுடைய ஆஸ்திக்கு அதிகாரம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஆனால் ஆண் பெண் என்ற உணர்வு பார்வை நீங்குவது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இதற்கு தான் நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகக்கூடிய பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்போது முரளி கேட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு கூட நீங்கள் இந்த நிலையிலேயே தான் இருக்கணும். நான் ஆத்மா, நான் ஒரு ஆத்மா சொல்கிறது மட்டும் கிடையாது, உணரணும். அந்த உணர்வுலேயே இருக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்பயுமே இருக்க முடியாது தான், அது அப்பாவுக்கும் தெரியும். ஆனால் அந்த பயிற்சி பண்ணணும். எப்போ நம்ம பாபாவுடைய குழந்தை ஆகிறோமோ அப்போதுலேருந்தே நமக்கு ஆஸ்தி கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த பயிற்சி பண்ணுறவங்களுக்கு தான். ஏன்னா பாபாவோட நினைவு, அப்போ தான் பாபாவோட நினைவும் வரும். அதனால தான் நமக்கு சதோபிரதானமாக ஆகி முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை ஆஸ்தியாக நம்ம பெறுவோம். இப்போது நம்ம உயிரோட இருந்துக்கிட்டே அந்த முக்தி நிலையை அனுபவம் பண்ணணும். பாபா இன்றைக்கி மெயினாக சொல்கிறது என்னென்னா, குழந்தைங்களே இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க. இது ஒரு நாடகம்தான், இது சரித்திரம். இப்போ சிருஷ்டி சக்கரம் இப்போ மீண்டும் புதுசாக மாறப்போகுது அப்படின்னு நீங்கள் தான் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஆனால் யாருக்குமே தெரியல. இப்போ நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதனால தான் நீங்கள் சக்கரவர்த்தியாக ஆகுறீங்க. இந்த சக்கரத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் படைப்பவராகவும் ஆக முடியும். இப்போ பாபா படைக்கிறாருன்னா, அப்போது இந்த சக்கரத்தை பற்றி, சிருஷ்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் படைப்பவர் தான். நீங்களும் தான் இந்த உலகத்தை படைக்கக்கூடியவர்கள். அப்போ எவ்வளோ ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. இறைவனே தேடி யாரால் முடியுமோ அவங்கக்கிட்ட தான் பேசுவார். அப்பா சொல்கிறாரு, குழந்தைங்களே நான் பேசுகிறது கூட இந்த உடம்பு தேவைப்படுது. நான் அங்கேருந்து நேரடியாக அவங்கக்கிட்டலாம் பிரேரணைலாம் கொடுக்கறது கிடையாது. அதாவது அங்கேருந்து நான் ஒரு பிரேரணை கொடுக்கறது, அங்கேருந்தே மனசால் டச் பண்ணி பேசுகிறதெல்லாம் கிடையாது. நேரடியாக இந்த பிரம்மாவோட உடம்பில் தான் நான் பேசிகிட்ருக்கேன். அதுவும் குழந்தைங்களாகிய உங்களுக்காக தான் வந்திருக்கேன். அப்போது கடவுளே எனக்காக வந்திருக்காருன்னா அப்போ நமக்கு எவ்வளோ ஒரு போதை இருக்கணும். அவர் சொல்லக்கூடிய மகா வாக்கியத்தை எவ்வளோ அன்பாக கேட்கணும். ஆனால் மகிமையெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, ஸ்ரீ கிருஷ்ணர் தான் சொன்னாருன்னு எழுதிட்டாங்க அந்த பகவத்கீதையில். அதனால தான் எல்லா குழப்பமும். சந்நியாசிகள் கூட அவங்களும் தூய்மையாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தேக அபிமானம் அதிகமாக இருக்குது. இப்போது இந்த கும்ப மேளால கூட போகிறாங்கன்னா அங்கே கூட சண்டை பிடிச்சிக்கிறாங்க. இவங்க உயர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்க, அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப தேவையானவங்க தான், நல்லவங்க தான். ஏன்னா அவங்க இந்த உலகம் பழசாகக்கூடிய டைமில் அவங்க தான் ரிப்பேரிங் வேலை பண்ணுறாங்க. இப்போது வீடு கொஞ்சம் பழசாயிடுச்சு, கொஞ்சம் அதுக்கு சரிப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களும் நல்ல விஷயம் தானே பண்ணுறாங்க. இந்த முழு உலகத்துக்கும் தூய்மையோட பலத்தால் அவங்க ரொம்ப மோசமான நிலைமையிலேருந்து காப்பாற்றியிருக்காங்க அவங்க தூய்மையை இருக்கிறதுனால. ஆனால் அதை விட இப்போ நீங்கள் தான் ரொம்ப தூய்மையாக இருக்கீங்க. ஆத்மாவையும் ரொம்ப ரொம்ப தூய்மைப்படுத்துறதுக்காக இப்போது பகவான், ஏன்னா நீங்கள் தான் கூப்பிட்டுட்டு இருந்தீங்க, இப்போது உங்கள் முன்னாடி வந்துட்டேன்.
பாபா தான் வந்து இது எல்லாத்தையும் பண்ணுவாருன்னு நீங்கள் தான் இப்போ புரிஞ்சிட்ருக்கீங்க. ஏன்னா இந்த பாரதத்தை போல மிகவும் தூய்மையான அவ்வளோ ஒரு செழிப்பான நாடு வந்து வேறு எங்கேயுமே கிடையாது. ஆனால் இப்போ ரொம்ப பழசாயிடுச்சு. அதுக்கு தான் நீங்கள் வந்து இப்போ தூய்மையாக இருந்து அப்பாவோட வழிபடி நடந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இதை மட்டும் ஒன்று மட்டும் பண்ணிடாதீங்க. யாருமே வந்து உங்கள் எல்லாருமே வந்து இந்த ஆண் பெண்ணுன்ற அந்த உணர்வுக்கு மட்டும் வந்துடாதீங்க. எல்லாரையுமே வந்து எல்லாருமே உங்கள் சகோதரர்கள் தான். எல்லாரையும் ஈக்குவலாக வந்து பார்க்கணும். இவங்க வந்து அப்படி, இவங்க வந்து எனக்கு யாருமே எல்லாரையுமே வந்து ஈக்குவலாக நம்ம வந்து ஈக்குவல். ஏன்னா கடவுள் வந்து எல்லாரையுமே, இறைவன் நம்ம அப்பா வந்து எல்லாரையுமே ஈக்குவலாக பார்ப்பாரு. அப்போ நம்மளும் வந்து எல்லாரையுமே சரிசமமாக பார்க்கணும். எல்லாருமே சோல்ஸ் தான், ஆத்மாக்கள் தான். உங்களை நீங்களே வந்து ஆத்மான்னு நல்லபடியாக உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணுங்க. இதுதான் அமிர்தம். இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, பக்தியில் இந்த கவுமுக்கு வாயிலிருந்து தான் அமிர்தம் வருதுன்னு தப்பாக சொல்லிட்டாங்க. அதை சொன்னது உண்மையாலே யாருன்னா நீங்கள் தான். இப்போ நீங்கள் தான் வந்து சரி செய்யணும். குழந்தைங்களாகிய நீங்கள் தான் முன் ஜென்மங்களில் தவறான வழி காமிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் தான் வந்து ஜெகதம்பாவா, இந்த முழு உலகத்துக்கும் தாயா, இந்த முழு உலகத்துக்கும் ஜெகத் பிதாவாக இருந்து எல்லாருமே துக்கத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நீங்கள் தான் வந்து அம்மாவாக எல்லாரையும் காப்பாற்றணும். எப்படி காப்பாற்றுறது அப்படின்னா, நீங்கள் இந்த போதையில் இருக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஆன்மீக போதை இருக்கணும். இந்த முழு உலகத்துக்கும் என்னோடய ஆதாரத்தில் தான் நடக்குதுன்னு அந்த நம்பிக்கை இருந்து, நம்பிக்கையோடு வந்து உலகத்துக்கு அன்பு அமைதியை வந்து சக்திகளாக கொடுங்க. ஏன்னா பிரஜைகள் இப்போ நிறைய பேர் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு தண்ணி கூட இப்போ கிடைக்க மாட்டேங்குது. தண்ணியை ஸ்டாக் பண்ணி டேமெல்லாம் வந்து நிறைய கட்டிகிட்ருக்காங்க. இயற்கை வந்து அவ்வளோ அசுத்தமாயிட்ருக்கு. அப்போது தாயாகிய நீங்கள் தான் வந்து எல்லாத்தையுமே தூய்மைப்படுத்தணும். இந்த இயற்கைக்கு கூட வந்து 5 தத்துவங்களுக்கும் வந்து உங்களோட சக்தி வந்து தேவைப்படுது, தூய்மையோட சக்தி. அதனால் குழந்தைங்களே, நீங்கள் சாதாரண ஒரு மனிதர்கள் கிடையாது. உயர்திலையும் உயர்ந்த பகவானே வழிகாட்டக்கூடிய பிராமணர்கள் தான் வந்து தேவதையாக மாறக்கூடியவங்க. உங்களை தான் வந்து இந்த லௌகீக பிராமணர்கள் கூட உங்களை வந்து பிராமண நமக அப்படின்னு சொல்கிறாங்க. பிராமண தேவதாய நமக அப்படின்னு உங்களை நமஸ்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கே தெரியல. பிராமணர்கள்னால் அவங்க வந்து அவங்களுக்கும் தெரியும், அதாவது பிரம்மா மூலம் பிறந்தவங்க தான் பிராமணர்கள். ஆனால் அவங்க பிரம்மா மூலம் பிறக்கலைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன, உங்களுக்கு தெரியும் பிரம்மா வாய் வழியாக தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் தான் அந்த உண்மையான பிராமணர்கள். உங்களை தான் நமஸ்காரம் செஞ்சிட்ருக்காங்க. எதுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அவங்க உங்களை? நமகன்னு உங்களை வந்து நமஸ்காரம் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவ்வளோ உயர்ந்த செயல் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். இப்போது தேக சம்பந்தம் எல்லாத்தையும் மறந்து ஒரு சிவபாபாவை மட்டும் நினைவு பண்ணுங்கள். அதன் மூலம்தான் உங்களுக்கு, அதனால தான் நீங்கள் அவ்வளோ மகிமைக்குரியவர்களாக ஆகுறீங்க. சிவபாபா தான் உயர்ந்ததுலேயும் உயர்ந்தவர்னா அவரை நினச்சி அவரை எப்பயுமே கூடவே வச்சு நீங்களும் அவ்வளோ உயர்ந்தவங்களாக மாறிட்டு இருக்கீங்க. அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இந்த சக்கரம், உலக சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருங்க. ஆனால் உலகத்தில் இருக்கவங்க வந்து 84 லட்சம் இன்னும் வருஷம் இருக்குது, 84 இது இருக்குது, உயிரினங்கள் இருக்குது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் உலகம் வந்து இந்த சிருஷ்டி வந்து 5000 வருஷம் மட்டும்தான். அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் வந்து
உலக மக்களுக்கு நீங்கள் தான் வந்து புரிய வைக்கணும். அவங்களுக்கு சேவை வந்து செய்யுங்க. இந்த சாரத்தை தான் அப்பா புரிய வைக்கிறேன். ஆனால் நீங்கள் இதை சாரத்தை வந்து நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த ஞானத்தை வந்து மக்களுக்கு சொல்லி புரிய வைங்க. 60 ஆச்சுன்னா 60 வயசு ஆகிடுச்சுன்னா வானப்பிரஸ்த நிலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு பண்ணிகிட்ருக்காங்க. வானப்பிரஸ்த நிலை, அப்புறம் ஓய்வாக இருக்கலாம் அப்படின்னு. அதெல்லாம் இப்போ உள்ள நினைவு தான். இப்போ நீங்கள் வந்து உங்களோட வானப்பிரஸ்த நிலையில் இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே இப்போது பெரியவங்க, வயசானவங்க. நீங்கள் தான் வந்து இப்போ ஓய்வில் அப்பாவோட இதயத்திலேயே அப்படி ஓய்விலேயே இருக்கணும். ஆனால் அந்த தேக உணர்வில் மட்டும் வந்துடாதீங்க. எல்லாரையுமே அப்படியே எல்லாருமே ஆத்மா, இவங்க எல்லாருமே இந்த முழு உலகமும் என்னோடய சகோதரர்கள் தான். எல்லாருமே என்னோடய சகோதரர்கள் தான். ஆனால் பிரம்மா இப்போ உடலில் இருந்து பார்க்கும்போது எல்லாருமே என்னோடய சகோதரன், சகோதரிகள். எல்லாருமே என்னோடய அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பிகள். அப்படி தான், அதுதான் உண்மை. ஸோ அதனால் இந்த உணர்வில் மட்டும் நீங்கள் வந்து இருங்க அப்படின்னு அப்பா சொல்லிகிட்ருக்காங்க நமக்காக. குழந்தைங்களே, பாபா வந்து வரதானம் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். குழந்தைங்களே, நீங்கள் வந்து மாஸ்டர் ஞானக்கடலாகி ஞானத்தின் ஆழத்தில் சென்று அனுபவம் என்ற ரத்தினங்களை நிறைந்தவர்கள் ஆகுக. அதாவது அப்பா என்ன சொல்கிறாருன்னா, எந்த குழந்தைங்க வந்து ஞானத்தின் ஆழத்தில் போகிறாங்களோ அவங்களோட அனுபவம் என்ற ரத்தினங்களால் நிறைந்தவர்களாக ஆகிடுறாங்க. அந்த ஆழத்துக்கு போகணும். அப்படியே அந்த ஞானம் எவ்வளோ இருக்குது, அதனோட எதுக்கு இதை பாபா சொல்கிறாரு, அப்படியே அதை உணரணும். ஆழத்தில் போகிறதுன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம வந்து அனுபவம் பண்ணணும். ஒன்று வந்து ஞானத்தை கேட்குறது, ரெண்டாவது வந்து அனுபவங்களின் வடிவமாவது. அனுபவம் உடையவங்களை வந்து எப்பயுமே அவங்க நிலையாக இருப்பாங்க. மற்றும் அவங்களுக்கு தடைகளே வராது. தடைகள் அற்றவர்களாக இருப்பாங்க. அவங்கள யாருமே அசைத்து விட முடியாது. அனுபவம் உடையவர்களுக்கு முன்னால் மாயையின் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடைவது இல்லை. அனுபவம் உடையவங்க வந்து ஒருபோதும் ஏமாற்றமும் அடைய முடியாது. அதனால் நீங்கள் வந்து அனுபவங்களை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு குணத்தின் அனுபவம். நான் வந்து அமைதியாக இருக்கேன், முதல்ல அதை அனுபவம் பண்ணுங்கள். நான் ஆத்மான்னு உணர்ந்தாலே ஒரு அமைதி அனுபவம் ஆகும். அப்புறம் அமைதியோட அந்த குணம், அதை அனுபவம் பண்ணணும். அப்புறம் அன்போட அனுபவம், எல்லா இந்த 7 குணங்களோட அனுபவமும் நீங்கள் வந்து அந்த மூர்த்தி ஆகணும். ஃபஸ்ட்டு அதை பற்றி மனன சிந்தனை செய்யுங்க. அப்பா என்னென்ன பாயிண்ட்டை சொல்லியிருக்காரோ அதை வந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன எதுக்காக சொல்லியிருக்காரு அப்படி இப்படின்னு அதோட அந்த ரசத்தை வந்து நீங்கள் வந்து சிந்தனை பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்குள்ள இந்த ஸ்டாக்கு வந்து சேமிப்பாகும். அப்பா சொன்னக்கூடிய அந்த பாயிண்ட் என்னென்ன பாயிண்ட்டோ அதை வந்து ஸ்டாக்கில் இருக்கும். ஏன்னா ஸ்டாக்கில் இருந்தால் தான் தேவையான டைமுக்கு உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். அப்பாவோட பாயிண்ட்டை கரெக்டான டைமில் கரெக்டான அந்த நேரத்தில் வந்து அந்த பாயிண்ட்டு நினைவுக்கு வந்தாலே நம்ம வந்து பாஸ் ஆகிடுவோம். அதுதானே எக்ஸாம் டைமில் கூட நிறைய கேள்விகள் கேட்பாங்க. எக்ஸாம் வைக்கும் போது அந்த கரெக்டான பதிலை எழுதுகிறவங்களுக்கு தானே மார்க்கு. அந்த மாதிரி தான் நமக்கு இப்போ வந்து அந்த எவ்வளோ ஞானத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து அந்த ஞானத்தோட பாயிண்ட்டை வந்து நினைவில் வரணும்னா ஃபஸ்ட்டு வந்து அதை பற்றி சிந்தனை பண்ணணும். ஓ, இப்போ நம்ம பாபா வந்து இந்த பிரதர் மூலிமா இந்த பாயிண்ட்டெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து என்னென்ன பாயிண்ட்டெல்லாம் பாபா வந்து சொன்னார் அப்படின்னு அதை ஃபஸ்ட்டு நினச்சி பார்க்கணும். ஓ, இந்த பாயிண்ட்டெல்லாம் பாபா இன்றைக்கி சொல்லியிருக்காரு
அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து வந்து திரும்பவும் இன்றைக்கி பாபா என்ன சொல்லியிருந்தாரு நினச்சி பார்த்து அதுக்கப்புறம் நேற்று என்ன முரளியில் சொல்லியிருந்தாரு, நேற்று முரளி அப்படியே படிச்சுட்டு அப்படியே மறந்துடக்கூடாது. நேற்று முரளியில் வந்து என்ன சொல்லியிருந்தாரோ இந்த பாயிண்ட்டை சொல்லியிருந்தார். இதை நினச்சி பார்க்கும்போது அப்படியே உலகத்தையே நம்ம மறந்துடுவோம். அது வந்து நம்மளுக்குள்ளே ஸ்டாக் ஆகிடும். இல்லைன்னா அப்படியே கரைஞ்சி போயிடும். அந்த ஞானம் கூட வந்து சும்மா கேட்குறோம், அதை சிந்தனையே பண்ணலைன்னா அது கரைஞ்சி போயிடும். அப்பா வந்து ஸ்லோகன் என்ன சொல்கிறாருன்னா, யார் தேகத்தோட சூட்சும அபிமானத்தின் சம்பந்தத்திலிருந்து விலகி இருக்காங்களோ அவங்க தான் ஃபாரிஸ் ஆக முடியும். இந்த தேகத்தோட சூட்சும அபிமானம் கூட இருக்கக்கூடாதான், அதோட சம்பந்தம் கூட விலகி இருக்கவங்க தான் அப்படியே பறக்க முடியும். ஃபரிஸ்தாவாக அப்படியே பறக்கணும் அப்படின்னா எப்பயுமே இந்த ஆத்ம அபிமானியாக இருக்கணும். தேக அபிமானம்னா அந்த ஹெட் வெயிட் வந்து வந்துடக்கூடாது. நான் இவ்வளோ உயர்ந்தவனா அப்படின்னு அப்படியே மற்றவங்களாம் தாழ்ந்தவங்க அப்படின்னு அந்த மாதிரி வரக்கூடாது. உண்மையாக அப்பாவோட விதிப்படி நம்ம நடக்கிறோன்னா அந்த அபிமானம் வரவே வராது. அவ்யக்த சமிகை என்ன சொல்கிறாருன்னா, முழுமையான சத்தியம் கூட தூய்மையோட ஆதாரத்தில் தான் ஏற்படும். தூய்மை இல்லைன்னா எப்போதுமே சத்தியமான தன்மை இருக்கவே முடியாது. காம விகாரம் மட்டுமே தூய்மையற்ற தன்மை கிடையாது. காமத்தில் நாங்கள் போகவே இல்லை, நாங்கள் தூய்மையாக இருக்கிறோம், அது மட்டும் போதாது. மற்றும் அவங்களோட துணைவர்களும் இருக்காங்க. அதனால் மகான் தூய்மை என்றால் அப்பவித்திரதாவின் பெயர் அடையாளம் கூட இருக்கக்கூடாது. அசுத்தமான எண்ணங்கள், வேஸ்ட் தாட்டு எதுவுமே வரக்கூடாது. அப்போ தான் பரமாத்மாவின் வெளிப்பாட்டிற்கு கருவியாக ஆகி நீங்கள் இருக்க முடியும். அவரை வந்து வெளிக்காட்ட முடியும். அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு நிறைய ஞான அமிர்தத்தை கொடுத்து எங்களை அப்படியே ஊஞ்சல்லையே அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆட வச்சிட்டிங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.